வணக்கம். இது தமிழ் ஆவின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தோட்டத் தொழிலாளர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படவுள்ள பணம். தனியார் துறையின் குறைந்தபட்ச சம்பளம் அதிகரிப்பு. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம். பிக்குகள் உள்ளிட்ட 10 பேர் விளக்கமறியல். வீதி விபத்துகளால் 19 நாட்களில் 120 உயிர்கள் பலி. சிறைச்சாலை நெரிசலை குறைக்க புதிய நடவடிக்கை. தமிழரசுக்குள் மூக்கை நுழைக்க வேண்டாம் CVK. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக 2026ஆம் ஆண்டு பாதீட்டில் முன்மொழியப்பட்ட நிவாரணங்களை வழங்குவதற்கான புதிய நடைமுறைக்கு அமைச்சரவை தனது அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களின் தொழிலுக்கேற்ற நியாயமான வருமானத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது 1350 ரூபாவாக உள்ள அவர்களின் நாளாந்த ஆக குறைந்த வேதனத்தை 1550 ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டும் எனவும் தொழிலாளர்களின் நாளாந்த வருகையை ஊக்குவிப்பதற்காக மேலதிகமாக 200 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்குவதற்குமான யோசனை முன்மொழியப்பட்டது. இலங்கையில் இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் ஜனவரி 19ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துக்கள் குறித்த அதிர்ச்சியூட்டும் தகவல்களை காவல்துறை வெளியிட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரியான பிரதி காவல்துறை மா அதிபர் WPG சேனாதீர இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த தரவுகளை வெளியிட்டார். இதன்படி இலங்கையில் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஜனவரி 19 வரையான காலப்பகுதியில் 113 வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமுலாகும் வகையில் தனியார் துறையின் குறைந்தபட்ச சம்பளம் 3000 ரூபாவால் அதிகரித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு தொழில் ஆணையாளர் நாயகம் HMDNK வத்தலியத்து குறிப்பிடுகையில் அதற்கமைய குறைந்தபட்ச சம்பளம் 27,000 ரூபாவிலிருந்து 30,000 ரூபாவாக அதிகரிக்கப்படுவதாக தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்க ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச சம்பள திருத்த சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய இந்த சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தும் போது இடைத்தரகர் அல்லது ஒப்பந்தக்காரர் மூலம் ஏதேனும் கைத்தொழில் அல்லது சேவையில் ஈடுபடுத்தப்படும் ஊழியர் தொடர்பில் அண்மைய தொழில் வழங்குனர் மற்றும் இறுதி தொழில் வழங்குனர் உட்பட அனைத்து தொழில் வழங்குனர்களும் அச்சட்டத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டுள்ளதாக தொழில் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை கடற்கரை பகுதியில் அனுமதியின்றி புத்தர் சிலை ஒன்றை நிறுவ முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பலாங்குடை கசப்ப தேரர் உள்ளிட்ட 10 பேரை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் அனைவரும் திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இவர்களில் 4 பௌத்த பிக்குமாரும் பொதுமக்கள் 6 அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2025ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதியன்று முறையான அனுமதியின்றி கடற்கரை பாதுகாப்பு வலயத்துக்குள் புத்தர் சிலையை நிறுவப்பட்டது. இந்த நிலையில் கடற்கரை பாதுகாப்பு திணைக்களம் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் காவல்துறை சிலையை அகற்ற முயன்ற போது அங்கு பதற்றமான சூழல் உருவானது. தேரர்களும் பிரதேச மக்களும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து சட்டவிரோத கட்டுமான மற்றும் அரசு அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை போன்ற காரணிகளின் கீழ் அவர்கள் மீது இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்ற வளாகத்தில் பெருமளவிலான மக்கள் திரண்டிருந்தனர். இலங்கை தமிழரசு கட்சியின் உட்கட்சி விவகாரங்களில் தேசிய மக்கள் சக்தி தலையிட வேண்டிய அவசியமில்லை என அந்த கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அல்லது உத்தேச அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் குறித்து சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தமது விமர்சனத்தை தெரிவித்துள்ளது. 2025 டிசம்பரில்
நீதி அமைச்சினால் வெளியிடப்பட்ட இந்த யோசனை தற்போதைய சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடைச் சட்டத்துக்கு மாற்றாக கொண்டுவரப்பட உள்ளது. ஆனால் இந்த புதிய சட்டத்திலும் பழைய சட்டத்தை போன்றே மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுக்கும் ஆபத்தான பிரிவுகள் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நாட்டின் பல பாகங்களில் தற்போது நிலவி வரும் மந்தமான காலநிலை சாதாரண மூடுபனி அல்ல என்றும் அது காற்று மாசடைவினால் ஏற்பட்ட துகள் படிமங்கள் என்றும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெளிவுபடுத்தியுள்ளது. வளிமண்டலத்தில் காற்று மாசடையும் துகள்கள் வழமையை விட அதிகளவில் திரண்டுள்ளதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வளிமண்டலத்தின் தரம் குறைவடைந்துள்ளதுடன் வீதிகளில் பார்வைத்திறனும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த சூழல் குறித்து மிகவும் அவதானமாக இருக்குமாறும் சுவாச பிரச்சினைகளை தவிர்க்க பின்வரும் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனடியாக பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். 2027 ஆண்டளவில் நாடளாவிய ரீதியில் அனைத்து முன்பள்ளி மாணவர்களுக்கும் பொதுவான பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 19,000 ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சி வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜினி சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். ஸ்பெயினின் மெட்ரிட் நகரில் நடைபெற்ற சர்வதேச பராமரிப்பாளர் மாநாட்டின் எதிர்கால நோக்கம் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எனும் இறுதி அமர்வில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் சிறைகளில் அடைக்கப்படுவதை குறைக்கும் நோக்கில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து நீதி அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார விளக்கம் அளித்துள்ளார். இதன்படி கடந்த ஆண்டில் பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய 17,000 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் அவர்கள் சமூக சீர்திருத்த நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டனர். இந்த நபர்கள் சிறைச்சாலைகளுக்கு வெளியே தடுத்து வைக்கப்பட்டு முறையான கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டிருந்தனர். சிறைச்சாலைகளில் நிலவும் அதிகப்படியான இட நெருக்கடியை தவிர்ப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது.